ஹாய்! இன்றைக்கி இந்த சால்மன் ஃபிஷ் நம்ம இந்தியன் ஸ்டைலில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேத்துக்கு இந்த ஃபிஷ் டேஸ்ட் பிடிக்காது. ஸோ இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பவுலில் போட்டுட்டு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும், இதை விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு அரை ஸ்பூன் ஜீரகம், சோம்பு சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா மசிய வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வெந்துருச்சு. இப்போ நம்ம வச்சிருந்த ஃபிஷ்ஷையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதில் மிளகு நிறையா போட்டிருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கணுன்னா சூப்பரான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.